அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தெய்வீகமான ஒரு பதிவும் கூட. எல்லா மாதமும் நமக்கு ஏகாதசி திதி வந்தாலுமே இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதிக்கு கூடுதலான விசேஷம். ஏன்னா கிருஷ்ணருக்கு மிகவும் விருப்பமான இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசிக்கு நமக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு ஏராளமான நற்பலன்கள், தெய்வீக பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட மிக விசேஷமான தெய்வீகமான ஒரு ஏகாதசி. ஏன்னா இந்த ஏகாதசியில் மட்டும்தான் சொர்க்கவாசல் நமக்கு அது வழியாக பெருமாளை நம்ம சேவிக்கலாம். அவ்வளோ ஒரு விசேஷம் அந்த சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை நம்ம போய் பார்த்துட்டு வர்றது. அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வருஷம் வைகுண்ட ஏகாதசியானது நமக்கு எந்த நாளில் வருது, நமக்கு எப்படி வழிபடணும், நம்முடைய வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு செல்வ வளங்கள் பெருகுவதற்கு நம்ம சொல்லக்கூடிய பெருமாளுடைய நாமங்கள், இதை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் எல்லா விரதத்துலேயுமே மிக முக்கியமான ஒரு விரதம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஏகாதசி விரதம் தான். பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு நம்ம அனுகிரகம் கிடைப்பதற்கு நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விரதம் ஏகாதசி விரதம். ஏகாதசி திதியில் துவங்கி துவாதசி திதி அது முடிகிற வரைக்கும் உள்ளக்கூடிய ஒரு விரதம். நமக்கு வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களை எல்லாம் போக்கி மோட்சத்தை தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு விரதம். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம இருக்கிற காலத்தில் மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு மோட்சத்தை மட்டும் இல்லாமல் ஒரு அளவில்லாத ஏராளமான நல்ல நல்ல பலன்களை தரக்கூடிய விரதம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஏகாதசி விரதம். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள்லாம் தீரணும், நமக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கணும், செல்வங்கள் சேர்வதற்கு, நோய்கள் நீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை உங்களுக்கு தீரணும், உங்களை விட்டு போகணும் அப்படின்னாலுமே தாராளமாக இந்த ஒரு ஏகாதசி விரதத்தை நீங்கள் எடுக்கலாம். திதியிலே 11ஆவதாக வரக்கூடிய திதி தான் ஏகாதசி. இது வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு மாதத்திற்கு 2 முறை வரும். ஒரு வருஷத்துக்கு 24 அல்லது 25 ஏகாதசி மொத்தம் வருது. இதில் எல்லா ஏகாதசி விரதம் வருடம் முழுவதுமே எங்களால் கடைப்பிடிக்க முடியல, விரதம் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க சில குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய இது மாதிரியான விசேஷமான ஏகாதசினால் விரதம் இருந்து யார் ஒருத்தங்க பெருமாளை மனசார வழிபடுறீங்களோ அவங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் உள்ள எல்லா ஏகாதசி திதியில் விரதம் இருந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பெருமாளுடைய அந்த அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட அளவில்லாத ஒரு நன்மைகள் நமக்கு தரக்கூடியது தான் இந்த மார்கழி மாதத்துடைய வைகுண்ட ஏகாதசி. இந்த விரதம் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்கழி மாத வளர்பிறை, அதாவது நமக்கு இப்போ அமாவாசை வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த அமாவாசையில் அனுமன் ஜெயந்திக்கு பிறகு வரக்கூடிய 11ஆவது நாள் இதுதான் கணக்கு. இதுதான் வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுது. ஏகாதசியிலே மிகவும் உயர்வான பலன் தரக்கூடிய ஏகாதசி தான் இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசி. நம்முடைய பாவங்களை போக்கி பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு மோட்ச நிலை தரக்கூடிய விரதம். அதனால தான் இதற்கு மோட்ச ஏகாதசி அப்படின்னு இன்னொரு பெயர் கூட இருக்குது. இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து இரவு ஃபுல்லாக கண் விழித்து பரமபதல் அந்த வாசல் வழியாக, அதாவது சொர்க்க வாசல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சொர்க்க வாசல் வழியாக போய் பெருமாளை போய் நம்ம தரிசிச்சிட்டோம்னா நிச்சயமாக நம்ம மோட்சத்திற்கு போவோங்கிற அந்த மோட்சத்திற்கு செல்வதற்கான வழி பிறக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால தான் இந்த ஒரு ஏகாதசிக்கு இவ்வளோ ஒரு விசேஷங்கள், இவ்வளோ ஒரு நமக்கு பலன்கள் கிடைக்குது. அப்படி இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசிக்கு கூடுதலான விசேஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா, 2025ஆவது ஆண்டில் நமக்கு வருடத்தோட துவக்கம், அதாவது இந்த ஜனவரிலையும் இந்த வருஷத்துடைய டிசம்பர்லேயும் 2 ஏகாதசி இருக்குது. அதனால் இந்த வருஷம் நமக்கு மொத்தம் 25 ஏகாதசிகள் வர இருக்குது. வருடத்துடைய முதல் மற்றும் கடைசி ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியாக இருக்கிறதுனால பெருமாளுக்கான அந்த வழிபாட்டுக்கான மிக முக்கியமான வருடமாக இது கருதப்படுது. இந்த 2025ஆவது ஆண்டில் வரக்கூடிய முதல் வைகுண்ட ஏகாதசி, அதாவது இந்த மாதம் இப்போ ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, கரெக்டாக சொல்லப்போனால் உங்களுக்கு இப்போ அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வருது. இதற்கு இன்னொரு ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஜனவரி 9ஆம் தேதியா 10ஆம் தேதியா? அதாவது ஜனவரி மாதம் 9ஆம் தேதி பகலில் 12:04 மதியானம் 12 மணி போல் ஆரம்பிக்கிற அந்த திதியானது உங்களுக்கு ஜனவரி 10ஆம் தேதி காலையில் 10:02 மணி வரைக்கும் இருக்குது. அன்றைய தினம் கூடுதலான ஒரு விசேஷமாக நமக்கு முருகனுடைய கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு.
அதனால் நிச்சயமாக நம்முடைய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேற்றக்கூடிய மிக அற்புதமான ஒரு விரத நாளாக இந்த தடவை வந்திருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நாள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. இதில் எல்லாருக்குமே ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்குது. 9ஆம் தேதி விரதம் எடுக்கிறதா, 10ஆம் தேதி எடுக்கிறதா, எந்த நாள் நம்ம வைகுண்ட ஏகாதசி கணக்கு அந்த விரதம் எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். எப்பயுமே எந்த ஒரு விரதம் நம்ம ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சூரிய உதயம் நேரம் காலையில் நமக்கு 5:50 6:30 மணி வரைக்கும் அந்த நேரத்தில் எந்த திதி நட்சத்திரம் நமக்கு இருக்கோ அதுதான் அந்த நாளுக்கான திதி. அந்த நட்சத்திரமாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதுதான் பஞ்சாங்கத்துடைய ஒரு விதிகள் சொல்லுது. அந்த வகையில் ஜனவரி 9ஆம் தேதி பகல் 12 மணிக்கு அப்புறம் தான் இந்த ஏகாதசி திதியானது நமக்கு ஆரம்பிக்குது. அதனால் அந்த நாள் கண்டிப்பாக வைகுண்ட ஏகாதசி நாளாக கருத முடியாது. ஜனவரி 10ஆம் தேதி சூரிய உதய நேரத்தின் போது தான் இந்த ஏகாதசி திதி நமக்கு இருக்குது. அதனால் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி தான் வைகுண்ட ஏகாதசி திதி. பெருமாளுடைய வழிபாடு நீங்கள் அன்னைக்கு தான் நம்ம மேற்கொள்ளணும். அப்போ நம்ம எந்த நாளில் கண் விழிக்கிறது? ஏன்னா பெருமாளுக்கான முக்கியமான அந்த விரதமே பகலெல்லாம் ஃபுல்லாக நம்ம விரதம் எடுத்து ராத்திரி ஃபுல்லாக கண் விழிச்சிட்டு அந்த ஏகாதசிக்குன்னு தனி ஒரு நோன்புக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது பார்த்தீங்களா? அப்போ எந்த நாளில் நம்ம விரதம் எடுக்கணும், எப்படி கண் விழிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி 9ஆம் தேதி பகல் 12 மணிக்கு அதுக்கப்புறம் ஏகாதசி திதியானது நமக்கு தொடங்கினாலுமே நம்முடைய விரதமானது அன்னைக்கு காலையில் நம்ம ஆரம்பிச்சிடணும். அன்னைக்கு முழுக்க முழுக்க உபவாசம் இருக்கணும். அதாவது ஜனவரி 9ஆம் தேதி முழுக்க உபவாசம் இருந்து இரவு முழுக்க நம்ம கண் விழித்து ஜனவரி 10ஆம் தேதி அதிகாலையில் நடக்கக்கூடிய அந்த பரமபத வாசல் அந்த விழாவை நம்ம அது வழியாக போய் நம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வரணும். இதில் நம்ம 9ஆம் தேதி விரதம் இருக்கிறப்ப பகலை தூங்கக்கூடாது. ஜனவரி 10ஆம் தேதி சொர்க்கவாசல் இருக்குது பார்த்தீங்களா, வைகுண்ட ஏகாதசி நாள் அன்னைக்கும் நீங்கள் பகல் நம்ம தூங்கக்கூடாது. ஜனவரி 10ஆம் தேதி பகலில் 2 மணிக்கு அப்புறமேட்டு இந்த பாரணி செய்யும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் பலவிதமான காய்கறிகள்லாம் போட்டு நம்ம சமைச்சு உணவெல்லாம் சாப்பிட்டு நம்முடைய விரதத்தை நம்ம முடிச்சிடணும். அதுக்கப்புறமேட்டு இந்த பகலெல்லாம் தூங்காமல் நம்ம மாலை நேரம் அந்த இரவு நேரத்தில் பெருமாளுக்கு திருப்பி ஒரு விளக்கெல்லாம் ஏற்றி வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறமேட்டு எளிமையான உணவுகள் நம்ம எடுத்துகிட்டு நம்ம விரதத்தை முடிக்கலாம். 10ஆம் தேதி நீங்கள் ராத்திரி தூங்கிக்கலாம். இந்த நாள் தாங்க கரெக்டான அந்த வைகுண்ட ஏகாதசியோட அந்த விரதம் நம்ம எடுக்கிறதும் ராத்திரி கண் விழிக்கக்கூடிய அந்த ஒரு நேரம், அதுக்கப்புறம் அந்த பாரணை செய்யக்கூடிய அந்த ஒரு நேரம், இதை தான் நம்ம தெளிவான விளக்கத்தோடு கொடுத்துருக்கோம். அதனால் இந்த முறையில் நீங்கள் விரதம் இருங்க. அவங்கவுங்க உடல் நலம் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றவாறு நம்ம விரதம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு நம்ம இந்த ஏகாதசி நாளில் மிக முக்கியமான நம்ம என்ன தான் விரதம் இருந்தாலுமே நம்ம நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அன்னைக்கு நீங்கள் எளிய வகையில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தானம் செய்யணும். ஏன்னா எப்பயுமே சொல்கிறதான் எல்லா விரத நாட்களையுமே நமக்கு முடியாதவங்க, கொஞ்சம் வயசானவங்க, யாராச்சும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு உணவு உடை ஏதாவது ஒரு பொருட்கள் நம்ம தானமாக கொடுத்தோன்னா கூடுதலான விசேஷம் கிடைக்கும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நமக்கு தேவையான ஒரு அதிர்ஷ்டம், செல்வ வளம், வெற்றிகள் இது எல்லாம் கிடைப்பதற்கு இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு எளிமையான ஒரு மந்திரம், நீங்கள் கோவிந்தா கோவிந்தாங்கிற அந்த ஒரு நாமத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும். அப்படி இல்லாட்டி ஓம் நமோ நாராயணாய நமக, இல்லாட்டி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இல்லாட்டி ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, இப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திரங்களை உங்களால் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த 2 நாள் நமக்கு கிடைச்சக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள். அதனால் உங்கள் மனசுக்குள்ளே ஆத்மார்த்தமாக பெருமாளை நீங்கள் இப்படி இந்த முறையில் எளிய ஒரு மந்திரங்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா உண்மையான ஒரு பக்தியோட பெருமாளுடைய அருள் கிடைக்கணும்னு நம்ம நினச்சி மனசார வேண்டி இந்த மந்திரங்களை நம்ம சொல்லி பெருமாளை எப்படி மாதிரி முறையாக நம்ம சேவித்து வந்தோன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் நிச்சயம் கிடைக்கும். நமக்கும் நல்லபடியாக ஒரு வைகுண்ட பதவி பெருமாளுடைய அனுகிரகத்தால் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த ஒரு பதிவானது நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.